சோதனை மேல் சோதனை. என்ன ப்ரோ என்ன ஆச்சு? இதெல்லாம் நமக்கு ரெக்கார்டாக இருக்கணும் ப்ரோ. இருக்கட்டும், உள்ளே போனால் என்ன கார்டு வேணும்னு கேட்குறாங்க. சிங்கப்பூர் அரைவல் கார்டு வேணும். அது எங்க இருக்கு? சிங்கப்பூர் அரைவல் கார்டு உங்களுக்கு மட்டும் எனக்கு வேணுமா? ரெண்டு பேருக்குமே சிங்கப்பூர் அரைவல் கார்டு வேணுமா? அதுக்கு எங்கே போகிறதுன்னு தெரில. ஏதாவது மார்க்கெட்டில் தக்காளி கத்திரிக்காய்னா வாங்கிடலாம், இது எங்கே போய் வாங்குறதுன்னு தெரில. சரி ப்ரோ, அந்த கார்டனை மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேன் ப்ரோ. நம்ம வேலையை பார்ப்போம். நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. ஒரு கார்டன் மாதிரி ஒரு ஏரியா எப்படி இருக்குன்னு பாருங்க. அழகா ஒரு ஏர்போர்ட்டை எவ்வளோ அழகாக வச்சுக்கிறோங்கிறத இந்த சிங்கப்பூரை பார்த்து கற்றுக்குங்க. எவ்வளோ அழகா பாருங்க. நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க மரத்தையே வெட்டிக்கிட்டு இருக்கோம். இவங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏர்போர்ட்டுக்குள்ளே மரத்தை வச்சு வச்சுருக்காங்க. நம்ம ஊரில் சும்மா வாசகத்துக்கு மட்டும் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவோம். மற்றபடி எங்கேயும் மரம் வைக்கிறதில்ல. மிஞ்சி போனால் நல்ல 4 பேர் மரம் வச்சு சமூக சேவை பண்ணால் அதுக்கும் சப்போர்ட் பண்ணுறதில்ல. இது எதுக்கு தேவையில்லான்னு சொல்ல. இங்கே பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். முடிஞ்சு வெளியில் போகிறோம். பாண்டியன் பிரதர் அவர் தான் நம்மளை இங்கே வெல்கம் பண்ணது. அவரை பார்த்துருவோமா? ஹாய் ப்ரோ. என்ன ப்ரோ அத்தடி பேர் எல்லாம் ரெடி பண்ணி ப்ராப்பராக வச்சுருக்கீங்க போல இருக்கேன்.